upon you and 1,000 generations, and your family and your children, and the children, and the children. May His favor be upon you and 1,000 generations, and your family and your children, and the children, and the children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, He is with you in the morning, in the evening, in your coming, in your going, in your weeping and rejoicing. He is for you, He is for you. Amen, amen, amen. EPCC உங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். உங்களை வாரம் இந்த மாதிரி சந்திக்கும் போது நம்ம எல்லோருக்குமே குடும்பமாக நம்ம சேர்ந்து துதி ஆராதனை செய்யும் போது எல்லாருமே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க இந்த நாளோட ஆராதனை சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நம்ம 3 அறிவிப்பை நம்ம கேட்போம். முதலாவது காரியம் வந்துன்னா ஆங்கிலத்துல பிசினஸ் ரிகவரி ஜேர்னி, நம்ம தொழில் சரிப்படுத்தல் பயணம். இது என்னன்னா நம்மள இது ஒரு அங்கத்தினர், ஒரு குரூப் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்க கூட அவங்க பயணம் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வாருங்களா, உங்களோட தொழில் அப்படி இந்த நிலையில இந்த MCO காலகட்டத்தில் ஏதாச்சும் சரிப்படுத்தாம இருந்தா, உங்களுக்கு ரொம்ப தோல்வி அடைந்திருந்தால் இவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துவார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, உங்களுக்கு இந்த ஜேர்னி, இந்த பயணம் அவங்க கூட நீங்கள் செய்ய வேண்டும்னா, நீங்கள் நம் தொலைபேசி எண் என்ன நம்ம கீழே போட்டிருக்கோம், நீங்க அவர்களை அழைத்து, சபையை அழைத்து அவங்க உங்களை யார் கூட கனெக்ட் பண்ணணுமோ அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அல்லாட்டி நீங்க உங்களோட சபை மூப்பர்களை நீங்கள் சந்தித்து அவங்கள்ட்ட நீங்க இன்னும் டீட்டெயிலா எடுத்துக்கலாம். ரெண்டாவது காரியம், நம்ம இந்த MCO காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களோட தொழிலை இழந்திருக்காங்க, அவங்க பிசினஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு, சில பேருக்கு வேலை கூட இல்லாம இருக்கு. அப்படி நம்ம சபையார்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி உணவு சாப்பாடு குறையாக இருந்துச்சுன்னா, பத்தாம இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த வழியில உதவி செய்ய வேண்டுமோ அந்த வழியில உதவி செய்யறதுக்கு. சோ நீங்க என்ன செய்ய வேண்டும்னா, உங்க சபையோட மூப்பர்களை சந்தித்து அவர்களிடம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மூணாவது காரியம், உங்களோட தஸ்ம பாகம், காணிக்கை நீங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும்னா, நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்க கொடுக்கலாம், அல்லாட்டி நீங்கள் செக் மூலியமா கொடுக்கலாம், நீங்கள் ATMல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லாட்டி டச் அண்ட் கோல கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறது இந்த வழியில நீங்கள் டச் அண்ட் கோ மூலியமாக கொடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வர்றது சபைக்கு பெரிய உதவியா இருக்கிறது, பிறருக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கிறது. தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் போடுறீங்க கோவிட் ஹெல்ப் அல்லாட்டி மிஷன் ஃபண்டுக்கு எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு நீங்க அங்க எழுதி கொடுத்துருங்க. வாங்க நம்ம இந்த ஆராதனை சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நம்ம காணிக்கைக்காக, நம்ம தஸ்ம பாகத்துக்காக ஒரு சிறு ஜெபம் செய்துட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். வாங்க நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை தஸ்ம பாகம் அப்பா, நீங்கள் எடுத்து இதை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. கொடுக்கிற கரங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இவங்களுக்கு கொடுக்கிறவங்களை அப்பா நீங்கள் இன்னும் உயர்த்த வேண்டும் அப்பா. கொடுக்கிற காணிக்கை தஸ்ம பாகம் அப்பா இன்னும் நிறைய பேர்கிட்ட சேர்ந்து அவங்க உதவி அப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுத்த வேண்டும் அப்பா. அப்பா, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். வாங்க இந்த நேரத்துல நம்ம துதி ஆராதனையில நம்ம நடத்துறதுக்கு நம்ம பிரதர் கிறிஸ்டோபரை அழைப்போம். வாங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்று உற்சாகமா நம்ம தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக நம்ம என்ன செய்ய போறோம், கரங்களை தட்டி நம்மளோட மாறாத தேவனை நம்ம இன்னைக்கு ஆராதிக்க போகிறோம். வாங்க ஒரு மனமாக. அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 இதுவரை உதவி செய்தீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றி ஆண்டவரே. உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே கலங்காவே மானே கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும்
கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்க மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்க மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீர் தப்பி செல்ல வழி செய்வார், நீர் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட இந்த ஆராதனைக்கு போகிற ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களை துதிக்க ஆண்டவரே. என் உயிரான இயேசு நீர் ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமும் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமும் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உணர்வு எல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம்
கேக்குதையா உன் நாமம் துதிக்கையிலே எஸ்ஐயா உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா உன் நாமம் துதிக்கையிலே எஸ்ஐயா உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு வாங்க சொல்லுவோம் என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகு உடலுக்கெல்லாம் மருந்தாகு உம் வசனம் எனக்கு உணவாகு உடலுக்கெல்லாம் மருந்தாகு இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் உயிரான வாங்க சொல்லுவோம் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் இது ஆண்டவர் ராஜா இந்த வேலை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் உண்மையான தேவனாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த ஜனத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே எல்லாம் சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே சேரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் His face shine upon you and be gracious to you. The Lord turn His face toward you and give you peace. Barakatan lalu into 是他的脸光照你，也自然给你。
kasih kurnia memandangmu Tuhan beri kedamaian. Amin, 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 His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. Rahmat Tuhan bersamamu untuk 1,000 generasi, keluarga, anak kamu, cucu-cucu anak mereka, Kehadapan bersamamu, belakangmu, sebelahmu, sekeliling dan dalaman. Tuhan ada dengan kamu. Waktu siang, waktu petang, waktu pergi, waktu datang. Susah hati, senang hati, Dia ada untuk kamu. Dia ada untuk kamu. Dia ada untuk kamu. Dia ada untuk kamu. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His presence go before you, and behind you, and beside you, all around you, and within you. He is with you, He is with you, in the morning, in the evening, in your coming, and your going, in your weeping and rejoicing. He is for you, 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 He is for you. ஓகே, கர்த்தர் கிருபையிலே எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம். நாங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறோம் இந்த நம்மளோட சபையில், நம்மளோட தமிழோட சர்வீஸில். I pray that you are being blessed and always in the grace and favor of God.
நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லோருமே கர்த்தரோட கிருபையால நிரப்பி ஆசீர்வாதம் நிரம்பி நீங்க இருக்கிறீங்கன்னு. So today I want to start a series on a new sermon. இன்னைக்கு நான் ஒரு புது தொடரை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். And this is called Releasing the Priestly Blessing. இது என்னன்னா ஆசாரியரின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. Why am I preaching this message? ஏன் இந்த தலைப்புல நான் வந்து பிரசங்கம் பண்றேன்? Because I want us to learn to release blessing. ஏன்னா எனக்கு வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கிறது. Because always we are waiting for pastor to pray for you, pastor to counsel you, pastor to give advice for you. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம காத்திருக்கோம் பாஸ்டர் நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாரு ஆசீர்வதிப்பாரு என்று. But now I want you to learn to bless people. இன்னைக்கு நீங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா பிறரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். Bless your friends, உங்களோட நண்பர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, your business, உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்கு, your income, உங்களோட வருமானத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, children, உங்க பிள்ளைகளை I ஆசீர்வதிக்கிறதுக்கு. want us to be a channel of God's blessing. நம்ம எல்லோருமே தேவனோட ஆசீர்வாதத்துக்கு ஒரு How do we do வாய்க்காலாக this? இருக்க வேண்டும். எப்படி நம்ம இதை செய்ய We வேண்டும்? want to learn about the priestly blessing இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்றது ஆசாரியரின் ஆசீர்வாதம் எப்படி that செய்வது. will help us to use the priestly blessing அப்பொழுது நம்ம to bless others. அப்பொழுது எப்படி பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஆசாரியர் ஆசீர்வாதத்தை பயன்படுத்த In முடியும். Hebrew is called Birkat Kohanim எபிரேயர்ல போட்டிருக்கிறது இது பிர்காட் ஓஹனிம்னு என்பது. because it speaks about the priest. Kohanim means priest, and Birkat, which means the blessing. கோஹனிம்னா அது ஆசாரியர், அப்புறம் blessing வந்து நான் சொல்றது நம்மளோட ஆசீர்வாதம். So where is it found? In Numbers chapter 6. இது எங்க வந்து நம்ம பார்க்க முடியும்னா எண்ணகம் 6வது அதிகாரம் Verses 22nd to 27. வசனங்கள் 22ல இருந்து 27 வரை. So Brother Charles is going to read for us. வாங்க நான் படிக்கின்றேன். இதுல போட்டிருக்கிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்ன என்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் ஆக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். So you can see the scripture tells us that the priestly blessing is a releasing of God's favor upon his people. இதுல நம்ம பார்க்க முடியும் தேவன் வசனம் போட்டிருக்கிறது, இந்த ஆசாரியரின் ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. First let's look at what is the context of the blessing. முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த ஆசீர்வாதத்தோட அமைப்பு என்னாக இருக்குதுன்னு. And the context of the blessing is the children of Israel were on the second year of the Exodus journey. இதோட அமைப்பு எப்படின்னா அவங்க 2வது வருஷத்துல இந்த எக்ஸோடஸ்ல உள்ள அவங்களோட ஜர்னில இருந்தார்கள். And so they were getting ready to walk in the wilderness. அவங்க வந்துனா வனாந்தரத்துல நடந்து கொள்றதுக்கு அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. So it's a time of uncertainty. அப்ப அது ஒரு நிலை இல்லாத ஒரு நேரமாக இருந்ததாக. Why do I say that? ஏன்னா இதை சொல்கிறேன்? Because they're going to face a lot of enemies. ஏன்னா அவங்க நிறைய சத்துருக்களை சந்திக்க போறாங்க. They have to face the weather condition in the desert. அவங்க அந்த வெதர் கண்டிஷனும் வனாந்தரத்துல உள்ளதை சந்திக்க வேண்டும். And they have to face even challenges of finding food and water. சாப்பாடும் தண்ணியும் தேடுற போராட்டத்தையும் அவங்க சந்திக்க They போறார்கள். do not know how many enemies are waiting for them. எவ்வளவு சத்துருக்கள் அவங்களை சந்திக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. There's a lot of uncertainty அங்க நிறைய நிலை இல்லாத காரியங்கள் in இருந்தது a desert. அங்க வனாந்தரத்துல. Maybe we are also in the same shoes, ஒருவேளை நம்மளும் அதே சூழ்நிலையில இருக்கலாம். where we are being surrounded by uncertainties. நம்மள சுத்தி நிலை இல்லாத காரியங்கள் இருக்கிறதா. If you read the newspaper, you will know that's a lot of uncertainties. நீங்க நியூஸ் பேப்பர் படித்து கொண்டீங்கன்னா நிறைய நிலை இல்லாத காரியங்கள் உண்டு. We do not know what's going to happen in next month. அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு கூட We நமக்கு don't know தெரியாம when இருக்கிறோம். school's going to open. எப்ப பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்னு When we're தெரியல. going to go back to church. எப்ப நம்ம சபைக்குள்ள ஒன்று கூடல What's our economy like? எconomy பொருளாதாரம்
ஆசீர்வாதம் A எப்படி lot இருக்க of question போகுது? mark. நிறைய கேள்விக்குறிகள். So we are in the same context as they were. அதே போல அந்த அமைப்பு போல தான் நம்மளும் இருக்கின்றோம். It was in that context that God say, release the blessing on people. அந்த அமைப்புல தான் தேவன் சொல்லுகிறாரு ஜனங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுன்னு. So first of all, it was a season of uncertainty faced by the people. அப்பொழுது முதலாவது இது ஒரு நிலையில்லாத காலகட்டமாக இருக்குது அந்த Now, do you know ஜனங்கள். that it is a season of uncertainty? It's not where God asked them not to pray, not ask Aaron to pray, but to release a blessing. இந்த நிலையில்லாத சூழ்நிலையில வந்துனா தேவன் வந்து ஜனங்களை சொல்லி ஜெபம் செய்ய சொல்லல, ஆனாலும் ஆரோனை சொல்லி ஆசீர்வாதம் கொடுன்னு சொல்லியிருக்கார். Now, we read from Numbers chapter 6. நம்ம என்னாகமம் 6வது அதிகாரத்துல படிச்சோம். Verse 24 to 26 is the essence of the blessing. வசனங்கள் 24 26 அதான் மூல காரணமாக இருக்கிறது இந்த It வசனங்கள். says the Lord bless you and keep you. இல்ல போட்டிருக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து The Lord கொள்வாராக. cause his face to shine upon you and give you and be gracious to you. அவர் முகத்தை உங்கள் மேல பிரசன்னம் பண்ணி உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. The Lord lift up his countenance upon you and give you peace. அவர் முகத்தை உயர்த்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. Why is this blessing so important? ஏன் இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? Why didn't God tell Aaron, pray a powerful intercessory prayer as they leave into the desert? ஏன் தேவன் ஆரோனிடம் சொல்லி ஜனங்களுக்காக நீ பரிந்து ஜெபம் செய்து அவங்க அந்த வண்ணாந்தரத்திலிருந்து வெளியாவறதுக்குன்னு There must be a சொல்லவில்லை. reason why God wants them to be blessed. நிச்சயமாக தேவனுக்கு ஒரு காரணம் உண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். And definitely the priestly blessing released from Aaron has got a power and a favor of God upon the people. அப்ப நிச்சயமாக ஆரோன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல ரொம்ப ஆயத்தமாக வல்லமையாக So இருக்கும். first, the context is uncertainty. அப்ப அந்த முதல் அமைப்பு என்னன்னா நிலையில்லாத ஒரு சூழ்நிலை. The second thing is, இரண்டாவது காரியம் God wants us to see that he is the source of all blessing. தேவன் என்ன வேண்டும்னா அவரு நம்ம பார்க்க வேண்டும் அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணராக இருக்கிறார். Everything else is resources. மத்தது எல்லாமே ஒரு ஆதாரமா தான் We must இருக்கின்றது. know what is a source and what are resources. நம்மளுக்கு தெரிய வேண்டும் என்ன காரணர் என்ன ஆதாரம்னு. Now, do you realize that the name that God gave was Yahweh? நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களா? தேவன் பேர் கொடுத்தது வந்து யாவேன் என்று கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ரொம்ப பேர் இருக்கு. அவருக்கு ரொம்ப பேர் இருக்கு. இந்த அவரோட நம்ம பைபிள்ல படிக்கும் போது நீங்க பாப்பீங்க தேவனுக்கு வந்து ரொம்ப பேர் வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாரு. ஜெஹோவா ஷமா, ஜெஹோவா சிட்கெனு, எலோஹிம், எல் ஷடாய், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் கர்த்தரோட பேர். அவருக்கு ரொம்ப அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரே ஒரு பேர் தானே இருக்குது, பிரதர் சார்ல்ஸ்னு கூப்பிடுறோம். நீங்கள் அவர் வந்து பிரதர் டேனியல் கூப்பிட்டோன்னா அவர் திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பேர் வந்து ஒரு பேர் தான் சார்ல்ஸ். என் பேர் ஒரே ஒரு பேர் தான் சேம். நம்மளுக்கு ரொம்ப பேர் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவை இல்லை பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு தேவை இருக்குது. அவருக்கு அவ்வளோ ரொம்ப பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா மனுஷனோட தேவை ரொம்ப தேவை இருக்குது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நினைப்பு இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் காசு வேணும், ஹெல்த், we need health, உதவி, we need peace, நமக்கு சமாதானம், we need joy, சந்தோஷம், we need healing. நம்மளுக்கு வந்து சுகம் ரொம்ப தேவை இருக்குது நம்ம வாழ்க்கையில். அதனால தான் பாருங்க கர்த்தருக்கும் ரொம்ப பேர் இருக்குது. அந்த பேர் வந்து each name will meet each need of our life. ஒவ்வொரு தேவையும் நம்மள உள்ள வாழ்க்கையில் உள்ள தேவைகளை ஒவ்வொரு பேரும் சந்திக்கும். So here the name of God is called Yahweh. இங்க தேவனோட பேர் யாஹ்வேயாக இருக்கிறது. What is Yahweh? யாஹ்வேனா என்ன? Yahweh is the covenant name of God. யாஹ்வேனா ஒப்பந்தம் செய்யும் தேவனாக இருக்கிறது. See, God didn't use Elohim. எலோஹிம் என்று அவர் பயன்படுத்தவில்லை. Elohim means the God of power. எலோஹிம்னா வல்லமையின் தேவன், God of the creator. அவர் படைத்த தேவன். But here he uses the word Elohim. He uses the word Yahweh. இங்க வந்து யாவேன்னு பேரு கொடுத்துக்கிறார். It is the very personal name of God. இது ரொம்ப ஒரு உறவுக்கு ரொம்ப கிட்டையான ஒரு பேராக இருக்கு. It's like the business card of a person. அது வந்து இந்த பிசினஸ் செய்றாங்க, தொழில் செய்றாங்களா அந்த கார்டு போல. And in the front it tells the name of the person. அந்த முன் பகுதியில அவங்களோட பேரை போட்டிருக்கோம். So God is reintroduced as the Elohim. தேவனை வந்துனா எலோஹிம்னு போட்டிருக்கிறது. The creator God. அவர் வந்து நான் பயன்படுத்த தேவனாக. But when God is meeting with us, அப்ப அவர் நம்மள சந்தித்து கொண்டு இருக்கும்போது he doesn't give the business card. அவர் அந்த பிசினஸ் கார்டை நம்மள்ட்ட But கொடுக்கல. sometimes he just
we sometimes we just write our name and give the name and the contact person to a person. சில நேரத்துல நம்ம பேரும் நம்ம கான்டாக்ட் நம்பரும் அவங்கள்ட்ட கொடுப்போம்ல, அதே போல So here when God is relating to his people, he uses the name Yahweh. அப்ப வந்து தேவன் வந்து அவருடைய ஜனங்களோட உறவாடும் போது அவர் யாவேன்னு அந்த பேரை It's a very பயன்படுத்துறாரு. personal name of God. அது ரொம்ப ஒரு நெருங்கின பேராக இருக்கிறது. It says that I am the faithful one. அதுல போட்டிருக்கிறது நான் விசுவாசம் உள்ளவர், I am the covenant keeping God. நான் ஒப்பந்தம் செய்த தேவன்னு போட்டிருக்கிறது. I am the one who will not leave you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு போட்டிருக்கிறது. I am for you. நான் உனக்காகன்னு போட்டிருக்கிறது. So that's what the name Yahweh means. அதுதான் யாவேயோட அர்த்தம். So it is with that name that the people are blessed. அப்ப இந்த பேரோட தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. So the third thing that I want you to see in the context is this. மூணாவது காரியம் வந்துனா நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த அமைப்புல, Nothing that he does not give you, do we need it in our life? அவர் கொடுக்காத எந்த காரியமும் நம்மளுக்கு தேவை இல்லாத காரியமாக தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. The Lord wants you to see only he is the one can bless you. அவரு உங்களை வந்து பார்க்க செய்கிறாரு, அவர் ஒண்டி தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு. And nothing can undo the blessing of God. அப்ப அவர் கொடுக்க ஆசீர்வாதத்தை யாரும் அவிழ்க்க முடியாதுன்னு. Only God can bless. தேவன் ஒண்டி தான் ஆசீர்வதிக்க And முடியும். nothing can undo the blessing of God. எதுவும் அதை அவிழ்க்க முடியாதுன்னு. So it's important for you to see this. அப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை பார்த்து கொண்டதுக்கு. If God never bless you with something that you ask him, அப்படி தேவன் உங்களுக்கு நீங்க கேட்காததை அவர் வந்து ஆசீர்வதித்தார்னா, இப்போ நீங்க கேட்கும்போது இந்த காரியம் கொடுக்கணும் கர்த்தர், இந்த காரியம் நம்மளுக்கு வேணும், இந்த காரியம் நம்ம வேணும்னு கேட்கும்போது அப்ப அவர் வந்து நம்மளுக்கு அந்த பதில் கொடுக்காட்டி, can we have the peace to know that if God never give us, that means he doesn't want us to have it? நம்மளுக்கு அந்த சமாதானம் இருக்குமா? நம்மளுக்கு தேவையில்லைன்னா தேவன் கொடுக்காவிட்டால்னா அந்த சமாதானம் இருக்க முடியுமா? That means he doesn't want you to have it. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அது தேவையில்லைன்னு என்று. There's many things you pray for, நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்து கேட்கின்றோம், but we don't get the answer. ஆனா நம்மளுக்கு அந்த பதில் கிடைக்க மாட்டேங்குது. Is it because God is bad? அது வந்து தேவன் வந்து கெட்டவராக இருக்கிறனாலயா? No, it's because he doesn't want you to have the blessing. இல்லை, அது என்னன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்கிறது. Because he has got something better maybe. ஏன்னா அவர் உங்களுக்கு அதுக்கு மேல உள்ள ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். So we must come to the understanding that he is the source. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அவர்தான் எல்லாத்துக்கும் காரணராக இருக்கிறார். And if he doesn't give you what you need, அப்ப உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறத அவர் கொடுக்காவிட்டால் we don't need it. அது நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்கிறது. Can we rest in that truth? அந்த சத்தியத்தோட நம்ம சமாதானமா இருக்க முடியுமா? So God was telling the people, அப்ப தேவன் ஜனங்கள்ட்ட சொல்கிறார், I will put my name on you. நான் என் பேரை உன் மேல் வைப்பேன். Now look at the screen and you tell you the scripture in verse 27. அப்ப 27வது வசனத்துல போட்டிருக்கிறது, So they shall put my name on the children of Israel and I will bless them. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். So what is the name that God wants to put? அப்ப தேவன் என்ன பேரை போட விரும்புகிறார்? He wants to put his name upon us through the blessing. அவரோட பேரை வைத்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறார். இந்த படத்தை பாப்போமே, இந்த ஸ்லைடை பாப்போம். Let's look at the slide in front. பாருங்க, the priest when he wants to bless his people, ஆசாரியர் ஜனங்களை ஆசீர்வதிக்க போது, this is what God told Aaron to do. இதுதான் ஆரோனிடம் தேவன் சொன்னார். Aaron must stretch out his hand like this picture. இந்த படத்தை போல ஆரோன் அவர் கைகளை உயர்த்தி, And you see below there's a Hebrew letter there. அங்க ஒரு ஹீப்ரு எழுத்து இருக்கிறது. That is the letter in Hebrew called Shin. அந்த ஹீப்ருல வந்து எழுதி இருக்கிறது ஷின் என்று இந்த வார்த்தை சொல்லுது. Okay. Now you look at me. This is how they bless. He stretched out his hand. பாஸ்டர் பாப்போம், இப்படிதான் அவர் ஆசீர்வதித்தார், கைகளை உயர்த்தி இந்த மாதிரி. ஏன் இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு தான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? ஏன் இந்த மாதிரி தேவை? Why is it important? ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? See, this is the alphabet Shin. இதுதான் ஷின் என்ற எழுத்து. If you can look at the screen in front, this is another word. நீங்க How it is drawn. இந்த ஸ்கிரீனை பார்த்தா இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எப்படி இது எழுதி இருக்கிறதுன்னு. And it's how it is like, it's called the Shin. இதுதான் ஷின் என்றது. In Hebrew alphabet. எபிரேய எழுத்துல. So when the priest raised his hand, அப்பொழுது ஆசாரியர் அவர் கைகளை உயர்த்தும் போது, and he's blessing this way, ஜனங்களை இந்த மாதிரி ஆசீர்வதிக்கும் போது, all the spaces, there are 5 spaces. எல்லாம் இடைவேளைகள் இருக்கிறது, 5 இடைவேளைகள் It's like இருக்குது. they believe it is like a window, the light comes through the window. அவங்க விசுவாசிக்கிறாங்க இந்த திறப்புல
ஒரு ஒளி வெளியா வரும் And in the போல, same way, the blessing of the Lord will come to the people. அதே போல் தேவனோட ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல ஊத்தப்படும். So there are 5 space that when the hand is stretched like this. அப்ப கைகளை உயர்த்தும் போது இந்த மாதிரி 5 தரப்பு இருக்கிறது. And so 5 is a number of grace. 5 கிருபையின் நம்பராக இருக்கிறது. And God is telling us that His favor, His blessing is complete for us. அப்ப தேவன் சொல்கிறாரு அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு பூர்ணமாக இருக்கிறது. What is the meaning of shin? அப்ப ஷின்னோட அர்த்தம் என்னது? Shin means in Hebrew it comes where the word Shaddai is formed. ஷின் என்ற வார்த்தை ஈப்ரேயர்ல என்ன போட்டிருக்குன்னா ஷடாய் என்ற வார்த்தை உருவாக்குகிறது. And the word Shaddai means almighty. ஷடா என்பது சர்வ வல்லவர்னு அர்த்தம். And just now the worship that we had in our Tamil service, Christopher was using the word El Shaddai. அதே போல தான் கிறிஸ்தவர் முதல்ல அவர் ஆராதனை செய்யும்போது எல் ஷடாய்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். So what is the meaning of El Shaddai? அப்ப எல் ஷடாய்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? Shad means completely nourishing, satisfying and supplying his people. இந்த ஷட் என்பது வார்த்தை வந்துனா ஜனங்களுக்கு வந்துனா வளர்ச்சியும் அவங்களுக்கு வந்துனா செழிப்பும் கொடுக்கறதாக ஒரு தன்மை. Another word for shad or is also the word sadu, இன்னொரு வார்த்தை ஷட்க்கு என்னன்னா சடூன் என்பதாக இருக்கு. which means mountain. சடு என்பது மலையை Which குறிக்கிறது. means strength and power. அது என்ன குறிக்கிறதுனா பலனும் வல்லமையும். So when the priest stretches out his hand like this அப்ப ஆசாரியர் கைகளை உயர்த்தி இந்த மாதிரி வைக்கும்போது and he blesses the people, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது he's placing the name of El Shaddai over the people. அவர் என்ன செய்யறாருன்னா ஜனங்கள் மேல எல் ஷடாய் என்ற பேரை ஜனங்கள் மேல வைக்கின்றார். And the name stays with the people. அப்ப அந்த பேரு ஜனங்கள் மேல எப்பொழுதும் இருப்பதாக இருக்கிறது. And so it carries the name all sufficient God, அப்ப அது என்ன போட்டிருக்குதுன்னா எல்லாமே பூர்ணமான உள்ள தேவன், power and strength, அவருக்கு பலனும் வல்லமையும், all satisfying God. எல்லாத்துக்குமே செழிப்பு உண்டாக்குறவர். Wow, what a name. வாவ், இது என்ன பேராக What a இருக்குது. name to give the people when we bless them with. என்ன பேரு, வல்லமையான பேரு, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கொடுக்கிற பேராக Satisfying. இருக்கு. அவங்களுக்கு பூர்ணமாக Supplying வந்து கொடுக்கிறதுக்கு செழிப்பாக strength பலன் and power. வல்லமை. This is what we live when we bless people with. இதுதான் நான் வந்து நான் வார்த்தைகளை வந்து நான் பயன்படுத்த வேண்டும், ஜனங்களை ஆசீர்வாதம் கொடுக்க You know, வேண்டும். in Exodus chapter 6 verse 2 to 3, அப்ப எக்ஸோடஸ்ல வந்து நான் சாப்டர் 6ல போட்டிருக்கிறது that Shaddai was the name by which God was known to Abraham, Isaac and Jacob. போட்டிருக்கிறது வந்து நான் ஷடாய் என்ப பேர் தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தெரிந்த பேர். So every time when God relates to the patriarchs, the 3 of them, he always relates to them with the name El Shaddai. அப்ப அந்த 3 பேரோடும் அவர் வந்து உறவாடு கொண்டு போது அந்த என்ன பேரை பயன்படுத்துறாருன்னா எல் ஷடாய் என்ற பேர் தான். See, you must know this. Every time when God uses a certain name because he has a purpose. உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தடவையும் தேவன் ஒரு பெயரை பயன்படுத்தும் போது அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. So when he used the word El Shaddai, அப்பொழுது எல் ஷடாய்னு பேர் பயன்படுத்தும் he's போது telling his people, அவர் ஜனங்களிடம் சொல்கிறார், I'm more than enough. நான் போதுமானவராக இருக்கின்றேன். Whatever that is not enough, I am more than enough. எது பத்தலையோ அதுக்கு மேல் நான் போதுமானவராக இருக்கின்றேன். The name was used when Abraham had no baby. அந்த பேர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லாத போது பயன்படுத்தின And they பேராக were praying for a baby. அவங்க வந்து நான் ஒரு குழந்தைக்காக ஜெபம் 24 years their prayer were not answered. 24 வருஷம் அவங்களோட ஜெபம் கேட்கப்படாம இருந்தது. The year God wants to bless Abraham, அந்த வருஷம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது Abraham went and did many things on his own strength. ஆபிரகாம் அவரோட சொந்த பலத்தால நிறைய காரியம் He had செய்தார். a baby with Hagar, அவர் வந்து ஆகாயோட இன்னும் ஒரு குழந்தையை வச்சிருந்தார். Ishmael. இஸ்மாயில்னு பிறந்தார். Abraham was fulfilling whatever was lacking in his own life with his own strength. என்னன்னா அவர் வாழ்க்கையில குறையா இருந்தோ ஆபிரகாம் வந்துனா அவரோட சொந்த பலத்தோட பெற்றுக்கொண்டார். Then God came to him. அப்ப தேவன் அவரிடம் வந்தார். He was 99 years old. அவருக்கு 99 வயசாக His wife was 90 years old. அவங்களோட வைஃப்க்கு வந்துனா 90 இயர்ஸ் ஓல்டாக இருந்தது. புருஷன் அவருக்கு வந்து 99 வயசு, அவங்க மனைவிக்கு வந்து 90 வயசு. 99 90 பாருங்க, கஷ்ட காலம், கஷ்டம் படும் சின்னாங்கல்ல பாருங்க. இந்த வயசுல வந்து பிள்ளை தங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வருஷத்துல தான் கருத்து இருந்த பேரு கொடுத்திருக்காரு எப்ராஹிம்ல, I am El Shaddai னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, because he wants to be more than enough for Abraham.
அவர் என்ன இதுக்காக சொல்றாருன்னா நான் போதுமானவராக இருக்கேன் உன் வாழ்க்கையில More ஆபிரகாம். than what you can imagine, Abraham. நீங்க சிந்தித்து பார்க்கிறதுக்கு மேல ஆபிரகாம் நான் கொடுக்க முடியும். You are 99. உனக்கு 99 வயசு. There's no way you can have baby at this age. உனக்கு இந்த வயசுல குழந்தை பிறக்கவே முடியாது. But I'm more than enough. ஆனா நான் போதுமானவராக That's இருக்கின்றேன். why God gave that name to Abraham. அதனால தான் அந்த பேரை தேவன் So when the கொடுத்தார். priest stretched his hand to bless, அப்ப ஆசாரியர்கள் கைகளை உயர்த்தும் போது இந்த மாதிரி he creates the alphabet Shin. அவர் ஷின் என்ற வார்த்தையை வந்து நான் கிரியேட் He's பண்றார். declaring, I am El Shaddai. அவர் என்ன சொல்கிறார்னா நான் எல் ஷடாய் என்று I am more சொல்கிறார். than enough for you. நான் போதுமானவராக இருக்கேன். You உங்க are going on வாழ்க்கையில. an uncertain journey. நீங்க ஒரு நிலையில்லாத பயணத்துல You are going போகிறீங்க. into the desert. நீங்க வண்ணாந்தரத்துல போயிருந்தா But I put my name on you. நான் என் பேர் உங்கள் மேல வைக்கின்றேன். I am El Shaddai for you. நான் எல் ஷடாயாக உங்களுக்கு இருக்கின்றேன். Amen. ஆமென். The second thing we want to see is this. இரண்டாவது காரியம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா The blessing is complete through Jesus Christ. அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக முழுமையாக இருக்கின்றது. How do we know this? எப்படி நம்மளுக்கு தெரிந்து கொள்கிறோம் இதை? That the blessing is complete through Jesus. அந்த ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது இயேசு மூலமாகன்னு. We see the scripture in Luke chapter 1 verse 21, 22. நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் பார்க்கின்றோம். 21 Luke 21 first. Luke chapter 1 verse 21 to 22. லூக்கா 1வது அதிகாரம் வசனங்கள் 21 22 படிப்போம். ஜனங்கள் சகாரியாவுக்கு காத்து இருந்து அவன் தேவன் ஆலயத்தில் தாமதித்தனால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்கள் இடத்தில் பேச கூடாமல் இருந்ததை அதனாலே தேவன் ஆலயத்தில் ஒரு தரிசனை கண்டார் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். Zechariah is a priest. சக்கரையா வந்துனா ஒரு ஆசாரியர். And as a priest, he will, when he finished the incense burning, அப்ப ஆசாரியரா இருக்கும்போது அவர் அந்த நறுமணத்தை வந்துனா பத்தி கொள்ளும்போது the Hebrew law document called Talmud tells us தல்முட்ல வந்துனா அது வந்துனா ஏப்ரியரோட வந்துனா லா டாக்குமெண்ட் ஆக இருக்க சொல்கிறது. that when the priests finish their incense burning, அப்ப ஆசாரியர்கள் வந்துனா இந்த நறுமணத்தை வந்துனா பத்தி கொண்டு the முடிக்கும்போது priest will pronounce blessing. அந்த ஆசாரியர்கள் என்ன செய்வார்களா ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். But here we see Zechariah became mute. ஆனாலும் இங்க நம்ம பார்த்துக் கொள்கிறோம் சக்கராயா வந்துனா ஒரு ஊமையாய் ஆகிவிட்டார். He cannot give the blessing. அந்த ஆசீர்வாதம் அவர் கொடுக்க முடியாம ஆயிட்டார். So the book of Luke in chapter 1, it starts with a priest who cannot bless. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்திலே நம்ம என்ன பார்க்கின்றோம்னா ஒரு ஆசாரியர் ஆசீர்வதிக்க முடியாம இருக்கிறது. Now you must know Luke is writing not to Jewish people. உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் லூக்கா எழுதுறது வந்துனா யூதர்கள் இல்ல. He's writing to the Greek. அவர் கிரேக்கியர்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். But why this blessing as a priest is the Jewish people's story? ஏன் இது வந்துனா யூதர்களோட கதையை வந்துனா இருக்கிறதாக இருக்கிறது. But actually if we really read the book of Gospel of Luke, there are many places Luke is writing to a Jewish audience also. அதனால நம்ம படித்துக் கொள்ளும்போது நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா லூக்கா எழுதும்போது நிறைய யூதர்களுக்கும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். So the blessing is incomplete. அப்ப இந்த ஆசீர்வாதம் வந்துனா பூர்ணம் இல்லாம இருக்கிறது. But let's see what happened in chapter 24. அப்ப நம்ம 24வது அதிகாரத்துல நம்ம பாப்போம் என்ன நடந்துச்சு. Verse 50 to 51 enough. Verse 50 to 51. வசனங்கள் 50 51ல என்ன போட்டிருக்குன்னு நம்ம பாப்போம். பின்பு அவர் பத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். The last chapter of Luke is chapter 24. கடைசி அதிகாரம் 24வது அதிகாரமாக இருக்கிறது. The first chapter of Luke is chapter 1 of course. முதல் அதிகாரம் 1வது அதிகாரமா தான் In the first chapter we see the priest could not complete his blessing. முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஆசாரியர்னால ஒரு முழுமையை கொண்டு வர முடியல ஒரு ஆசீர்வாதம். But in chapter 24 we see another priest completes the blessing. 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இன்னொரு ஆசாரியர் அந்த ஆசீர்வாதத்தை முழுமைக்கு கொண்டு வருகிறார். Bible says Jesus lifted up his hand பைபிள்ல போட்டிருக்கிறது இயேசு அவர் கரங்களை உயர்த்தி and he blessed the disciples அந்த சீடர்களை அவர் ஆசீர்வதித்தார். as he was taken up into heaven. அவரை வந்து நான் எடுத்துக்கொள்ளும்போது Now what Jesus did is exactly what Aaron will do. இது இயேசு செய்தது ஆரோன் செய்யும் போலயே இருக்கிறது. Like in Leviticus chapter 9, Aaron will bless.
லெவிட்டிகஸ் 9வது அதிகாரத்துல போட்டிருக்கிறது ஆரோன் வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பாரு. And the Bible tells us that the glory of the Lord comes upon the people when Aaron blesses. அங்க போட்டிருக்கிறது பைபிள்ல தேவனோட மகிமை ஜனங்கள் மேல இறங்கும் ஆரோன் வந்து ஆசீர்வதிக்கும் போது. So in chapter 24 of Luke, Jesus was blessing the people. 24வது அதிகாரம் லூக்கால போட்டிருக்கிறது இயேசு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. I tell you, Jesus is our better high priest. நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட இயேசு நம்மளோட இன்னும் சிறந்த தலைமை ஆசாரியராக இருக்கிறார்னு. He is better high priest than Aaron. அவர் ஆரோனுக்கு மேல இன்னும் ஒரு வல்லமையான He is a ஆசாரியராக better இருக்கிறார். high priest than Zechariah. அவர் இன்னும் ஒரு நன்மையான சக்கரையாவுக்கு மேல ஆசாரியராக Let's look at இருக்கிறார். Hebrews chapter 7, வாங்க நம்ம ஹீப்ரூஸ் 7வது அதிகாரம் பார்ப்போம். 16, 17 and verse 25. வசனங்கள் 16, 17, 24, 25 நம்ம Let's பார்ப்போம். look at the scriptures. வாங்க நம்ம படிப்போம். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல் நீர் மெல்கிசீதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியே சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்கு உரிய வல்லமையின்படி ஆசாரியர் ஆனீர். அவரோ என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரார் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Okay, let's look at the screen, please. வாங்க Now look, it says here, Jesus is a high priest. இங்க போட்டிருக்கிறது இயேசு தலைமை ஆசாரியராக இருக்கிறார். Verse 17 says he is a priest forever. அங்க 17வது வசனத்துல போட்டிருக்கு அவர் எப்பொழுதும் ஆசாரியராக இருக்கிறார். Not according to order of Aaron, அவர் ஆரோனோட தூவம் போல இல்ல, but Melchizedek. மெல்கிசீதேக் பிரகாரம். What is Melchizedek? மெல்கிசீதேக் அது என்னது? He means the king of righteousness அதுல வந்துனா நீதியின் ராஜாவாக இருக்கிறதுன்னு or அர்த்தம். king of peace. ராஜா சமாதானத்துக்கு ராஜான்னு அர்த்தமாக இருக்கிறது. So Jesus is a better high priest. அப்ப இயேசு இன்னும் நன்மையான தலைமை ஆசாரியராக இருக்கிறார். Now, he not only made show, the Bible not only show us he is the priest, பைபிள் வந்துனா நம்மளுக்கு அவர்தான் வந்துனா ஆசாரியர்னு but காமிக்கவில்லை. the Bible also show we are also priests. பைபிள்ல போட்டிருக்குது நம்மளும் ஆசாரியராக இருக்கிறோம்னு. So the last point is there is a continuation of the blessing. கடைசியில போட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு தொடரும் இருக்கிறதுன்னு. And the continuation is through you. அந்த தொடரும் எப்படி நடக்கும்னா அது உங்கள் மூலமாக. See what Zechariah couldn't complete, Jesus completed. என்ன சக்கராயானால முடிக்க முடியலையோ இயேசு முடித்து முழுமையாக்கினார். Then the Bible tells us Jesus made us to become the royal priesthood. அப்ப பைபிள்ல போட்டிருக்கிறது இயேசு நம்மள ராஜ ரீகியத்த ஆசாரியராக மாத்தி விட்டார். First Peter 2:9. 1 Let's பேதுரு look at the scripture in front. 1 பேதுரு 2வது அதிகாரம். Our priestly position to show the goodness of God, where the Bible calls we are the royal priesthood. பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம தான் ராஜ ரீகிய ஆசாரியர்களாக உண்டுன. So what was the reason we are made the royal priesthood? ஏன் நம்மள ராஜ ரீகிய ஆசாரியர்களா மாத்த To வேண்டும்? show the goodness of God. தேவனோட நன்மையை காமிக்கிறதுக்கு. To show the goodness of God. தேவனோட நன்மையை காமிக்கிறதுக்கு. So are you can become a channel to see the goodness of God. நீங்க தேவனோட நன்மையை பார்க்கிறதுக்கு ஒரு வாய்க்காலாக இருக்க முடியும். Why? ஏன்? Because you are the priest. ஏன்னா நீங்களும் ஆசாரியராக If இருக்கீங்க. Aaron blessed the people, அப்படி ஆரோன் வந்து நான் ஜனங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தார்னா the people were blessed, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். you can bless. நீங்களும் ஆசீர்வதிக்க. Because the Bible calls you and me as a priest. ஏன்னா பைபிள் உங்களையும் என்னையும் ஆசாரியராக Not normal எண்ணப்பட்டிருக்கிறது. priest. Not a normal priest. Royal priesthood. சாதாரண ஆசாரியர்கள்ல ராஜ ரீகிய ஆசாரியர்கள்னு. In 1 Peter 2:9 says, we are called the royal priest to declare, to show others the goodness of God. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல போட்டிருக்கு நம்மள ராஜ ரீகிய ஆசாரியர்னு காமிக்கிறது ஏன் என்றால் தேவனோட நன்மையை ஜனங்களிடம் காமிக்கிறதுக்குன்னு. You also can show the goodness of God. நீங்களும் தேவனோட நன்மையை காமிக்க முடியும்னு. You can bless people நீங்க ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். and declare the goodness of God over them. தேவனோட நன்மையை அவங்க மேல அறிக்கை செய்ய And முடியும். how do you bless them? எப்படி நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க Bless முடியும்? them with the name of God, தேவனோட நாமத்து பிரகாரம் the ஆசீர்வதிக்க. Yahweh name of God. யாவே பேரோட
And how do you mark them? அப்ப எப்பொழுது அவங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? You mark them with the El Shaddai name of God. அவங்களை நீங்கள் எல் ஷடாய் என்ற பெயரோடு நீங்கள் ஆயனிக்க முடியும். So, are you ready to bless someone else? இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா பிறருக்கு ஆசீர்வாதம் Now, I கொடுக்கிறதுக்கு? want you all to stand up. வாங்க நம்ம எல்லோருமே எந்திரிச்சு நிப்போம். எல்லாம் எந்திரிச்சு நிப்போம். I want you to stretch your hand. உங்க கைகளை உயர்த்துங்கள். And I want you to bless one another in your family. உங்க குடும்பத்தாரர்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. And we're going to read verse 24 to 26 24 ல இருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க of போறோம். Numbers chapter 6. என்னாகும் 6வது அதிகாரத்துல இருந்து. And follow what Brother Charles is going to say. அப்ப நான் சொல்லும் பிரகாரம் நீங்கள் சொல்லுங்க. He is going to read verse 24 to 26. 24 ல இருந்து 26 வரை. And when he reads that, படிக்கும்போது he is declaring the blessing of God. தேவனோட ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுங்க. I want you to repeat நீங்களும் இது பிரகாரம் சொல்ல வேண்டும். and bless your family. உங்க குடும்பத்தாரை நீங்கள் ஆசீர்வதிக்க. Are we ready? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Let's lift your hands. கைகளை உயர்த்துவோம். Do you want to do like a shin blessing? ஷின் blessing போல நீங்கள் செய்ய You விரும்புகிறீங்களா? can if you want. நீங்க வேண்டும்னா செய்யலாம். If you don't want, it's okay. பரவாயில்லை அப்படி நீங்க செய்விட்டால் But you declare the name of God. தேவனோட நாமத்தை நம்ம வந்து அறிக்கை செய்யலாம். Come, let's bless one another. வாங்க ஒருத்தர் நம்ம ஆசீர்வாதம் Okay, செய்யலாம். Brother Charles, நீங்க சொல்லுங்க. வாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் உங்க முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் பிரகாசி பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் ஆக்கி பிரசன்னம் ஆக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டு கடவார் என்பது. ஆமென். இப்ப நீங்க இன்னொரு தடவை செய்ய போறீங்க இதே மாதிரி. எப்படி செய்ய போறீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்குதா? இப்ப நீங்க உட்காந்து அந்த கர்த்தரோட வார்த்தையை கேட்கும் போது ஒரு ஜன்னல் இருக்கும் முன்னுக்கு வீட்டுல ரூம்லயோ நம்மளோட மின்னறையிலயோ ஒரு ஜன்னல் இருக்கும். அதே மாதிரி கையை தூக்கி நீங்க இந்த பிளெஸிங்கை கொடுங்க. யாருக்கு கொடுக்க போறீங்க? நம்மளோட our nation, நம்மளோட தேசத்துக்காக. you're going to bless our nation. நம்ம தேசத்தை நம்ம ஆசீர்வாதம் பண்ண போறோம். So we're going to use the same word. இதே வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போறோம். And bless the nation of Malaysia. மலேசியா தேசத்தை நம்ம ஆசீர்வதிக்க போறோம். That's one. I will leave it to you to do it. இது நீங்க செய்யறதுக்கு நான் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். And I want you to do this every day. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நீங்க செய்ய வேண்டும் இதை. Morning and night. பகல்லையும் ராத்திரியிலும் bless one another in your family. ஒருத்தரை நீங்க ஆசீர்வதித்து. You are priests. நீங்கள் வந்து ஆசாரியர். I never say. நான் சொல்லவில்லை. Bible say you are priests. பைபிள்ல போட்டிருக்கிறது நீங்க ஆசாரியர். So if you are priests, அப்படி நீங்க ஆசாரியராக இருந்தீங்கன்னா, you are not like Aaronic priests. ஆரோன் போல இல்லாமல், but you are the royal priesthood. நீங்க ராஜரீகிய ஆசாரியர். You can bless people. நீங்க ஜனங்களை ஆசீர்வதிக்க செய்ய முடியும். So bless your children. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். சில நேரத்துல நம்ம பிள்ளைங்களை ஏசி டேய் உனக்கு புத்தி இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பிள்ளைங்களை ஏன் நம்ம அந்த மாதிரிலாம் சொல்றோம்? Let's release blessing. அங்க நம்ம ஆசீர்வாதத்தை கொடுப்போம். Not curse them. அவங்களுக்கு நம்ம வந்து நான் கர்ஸ் பண்ண வேணாம். You bless your family every day with this verse 24 to 26. ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் 24 ல இருந்து 26 வரை நம்ம குடும்பத்தை நம்ம ஆசீர்வதிப்போம். So I want to end the service now. நான் இந்த பிரசன்னத்தை முடிக்க போறேன். I want to bless you. உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். I'm going to say in English. நான் வந்து ஆங்கிலத்துல சொல்ல போறேன். Brother Charles தமிழ்ல சொல்வாரு. So that the blessing will come upon you. அப்பொழுது ஆசீர்வாதம் உங்கள் மேல வரும். The Lord bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து and keep you. உன்னை காக்க கடவார். The Lord make his face shine upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி and be gracious to you. உன் மேல் கிருபையாய் இருக்க கடவார். The Lord lift up his countenance. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னம் upon you. பிரசன்னமாக்கி and give you peace. உனக்கு சமாதானம் கட்டளையிட்டு கடவார். Amen. Amen. I pray that you will see the breakthrough in your family. நான் ஜெபிக்கிறேன் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய விடுதலை நீங்க காண்பீங்க. You will see favor in your family. உங்க குடும்பத்துல ஒரு தயவை காண்பீங்க. Time of refreshing in your family. புதுமை பெற்று உங்க குடும்பத்துல பெற்றுக்கொள்வீங்க. Power and strength in your family. வல்லமையும் பலமும் உங்க குடும்பத்துல இருக்கும். As we speak this blessing. இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை நம்ம. These are difficult times. ஒரு கஷ்டமான நேரம் இது. But we can be a priest.
நம்ம ஆசாரியர்களாக இருக்க முடியும். that turn the difficult time கஷ்டமான நேரத்தை மாத்தி கொள்ளறதுக்கு with the blessing of God. தேவனோட ஆசீர்வாதத்தோட. Don't say, "Ayo, economy bad lah." சொல்லாதீங்க பொருளாதாரத்தை வந்துனா ரொம்ப ஐயோ, தோல்வி no money சந்திக்கிறோம். lah. பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. Of course, these are all real things in life. உண்மைதான், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற But can we காரியங்களா change இருக்கு. anything by keep on saying this? ஆனாலும் நம்ம எதையும் மாத்த முடியுமா இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது? But we can change நம்மனால மாத்த முடியும் the circumstances அந்த சூழ்நிலைகளை. if we pronounce blessing. நம்ம ஆசீர்வாத வார்த்தைகளோட Let's bless வாங்க ஆசீர்வாதம் கொடுப்போம். and let's speak the word of God. அப்ப தேவனோட வார்த்தையை நம்ம As பேசி God's priests, அப்ப ஆசாரியராக தேவன் ஆசாரியராக the goodness of God is released through you. தேவனோட நன்மை உங்களிடம் பெற்றுக்கொள்றது. And we will see a change in your family, அப்ப உங்க குடும்பத்துல ஒரு மார்பை பார்க்க, and your finance, உங்களோட and பொருளாதாரத்திலும் your children's studies, பிள்ளைங்களோட படிப்புல, and the nation of Malaysia. மலேசியா தேசத்துக்கும் The Lord bless you and keep you. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக் கொள்வார். Amen. ஆமென். Thank you.